வணக்கம் நண்பர்களே. செப்டம்பர் 14ஆம் தேதி குரூப் 2 எக்ஸாம் இருக்குது. 2022 குரூப் 2 நடந்ததுக்கப்புறமா 2 இயர்ஸ் கழிச்சு நமக்கு குரூப் 2 நடக்க போகுது. இந்த குரூப் 2 எக்ஸாமுக்காக நம்ம என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே குரூப் 1க்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். நிறைய கொஸ்டின் அதுலேருந்து ரெஃப்ளெக்ட் ஆச்சு. இப்போ இந்த தடவை நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா 75 கொஸ்டின் ஜிஎஸ். இந்த 75ல் 40 கொஸ்டின் எங்கேருந்து வரும்? 40 கொஸ்டின் எங்கேருந்து வரும்னு பார்த்தோம்னா பிஹெச், அதாவது ஒரு கெமிஸ்ட்ரியில் பிஹெச் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், அமிலமாக காரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் நமக்கு இந்த பிஹெச் ரொம்ப முக்கியம். ஏன்னா 75க்கு 40 கொஸ்டின் இதுலேருந்து கேட்க போகிறாங்க. பாலிட்டி ப்ளஸ் ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இதுக்குள்ளே யூனிட் 8ஓட ஹிஸ்ட்ரி இருக்குது, தமிழ்நாடு வரலாறு. யூனிட் 4ல் இருக்கக்கூடிய ஆன்ஷியன் மெடிவல், இந்தியாவுடைய பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு அதுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறமா யூனிட் 7ல் இருக்கக்கூடிய இந்திய தேசிய இயக்கம், இது 3 கலந்தது ஹிஸ்ட்ரி. அதோட பாலிட்டி சேர்த்துனீங்கன்னா 40 கொஸ்டின் வந்துடும். ப்ளஸ் நம்ம ஜியாகிரஃபி எக்கனாமி சேர்க்கும்போது 50 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்துனா 60. அதுக்கு மேலே நமக்கு தேவையில்லை. சரியா? இதுதான் நம்முடைய டார்கெட். இதுலேயும் கேட்ட கேள்வியே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு பாலிட்டி ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பாலிட்டி பார்க்கலாம். பாலிட்டியில் 13 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 13 கொஸ்டினும் ஈஸியானதா இல்லை கஷ்டமானதா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதில் முதல் கேள்வி பாருங்கள். நீதி புனராய்வு பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை சரியானவை? நீதி புனராய்வு அப்படிங்கிற ஒரு டேர்ம் ட்ரெடிஷ்னலாக கேட்காம கொஞ்சம் புதுசாக கேட்ட கேள்வி தான் இது. நீதி புனராய்வு கோட்பாடு யூகேல தோன்றியதுன்னு போட்டிருக்காங்க. முதல்ல இது என்ன கோட்பாடுன்னு நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அது எங்கே தோன்றியது அப்படிங்கிறது இதில் வந்து இருக்கக்கூடியது. இந்த நீதி புனராய்வு கோட்பாடு அப்படின்னா என்னன்னா, பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றும் பொழுது அது செல்லுமா செல்லாதா அப்படின்னு உச்சநீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய செல்லுபடித்தன்மையை அதை பார்க்கலாம். இது ஆர்டிகல் 13ல் யூஸ்வலாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே வரும். 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பகுதி 3. அதில் 13ல் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பகுதி 3ஐ மீறக்கூடிய எந்த ஒரு சட்டமும் செல்லாது அப்படிம்பாங்க. பகுதி 3ல் என்ன இருக்குது? அடிப்படை உரிமை. அப்போ அடிப்படை உரிமையை மீறினா செல்லாதும்பாங்க. இப்போ நம்ம வழக்கு போடுவோம். அந்த வழக்கோட தீர்ப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து பகுதி 3 மீறுது, செல்லாது அப்படிம்பாங்க. இது எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்துக்கு அதிக அதிகாரம் இருக்கிறது. இதே யூகேல பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது, அங்கே பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஏன்னா யூகேவோட பாராளுமன்றம் ஒரு இறையாண்மை கொண்ட அமைப்பு. அங்கே இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டுக்கு என்ன இருக்கு? இறையாண்மை இருக்கு. ஆனால் இந்தியாவோட பாராளுமன்றத்துக்கு இறையாண்மை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, முழுமையான இறையாண்மை கொண்ட அமைப்பு கிடையாது. நம்ம செக்ஸ் அண்ட் பேலன்சஸ். பாராளுமன்றம் நினைச்சா இப்போ நாளைக்கே எல்லாரும் தலைகீழாகத்தான் நடந்து போக வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை பார்லிமெண்ட் போடுறாங்கன்னா என்ன சொல்லிடுவோம்? செல்லாதுன்னு நம்ம சொல்லிடுவோம். அப்போ எல்லாமே அவங்களால பண்ண முடியாது. அப்போ இந்த கான்செப்ட் யூகேல தோன்றவில்லை. இது எங்கே தோன்றுச்சுன்னு பார்த்தோம்னா யூஎஸ்ஏ. முதல் ஸ்டேட்மெண்ட் தவறானது. இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது என்பது சரியான ஒன்று. நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது அப்படிங்கிறது ஐஆர் கொயிலுக்கோ வழக்கு. ஐஆர் கொயிலுக்கோ வழக்கினுடைய தீர்ப்பு இது 2007ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. நீதி புனராய்வை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணனாங்கன்னா அட்டவணை 9 என்று ஒரு ஷெட்யூல் உருவாக்கப்பட்டது. 1951ஆம் ஆண்டு முதல் சட்ட திருத்தம். எந்த அரசியல் நிர்ணய சபை இந்தியாவிற்கு தேவையான அரசியலமைப்பை இயற்றியதோ அதே அரசியல் நிர்ணய சபையே கொண்டு வந்ததான் இந்த முதல் சட்ட திருத்தம். இந்த முதல் சட்ட திருத்தத்தில் 9வது அட்டவணைன்னு ஒரு அட்டவணை கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா சொத்துரிமை அப்படின்னு ஒரு உரிமையை கொடுத்துருந்தாங்க நமக்கு. அந்த சொத்துரிமை கொடுத்துருந்ததுனால நம்முடைய சொத்துக்களை அரசாங்கம் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்டுறதுக்கோ இல்லை வந்து நில சீர்திருத்தம் பண்ணுறதுக்கோ, எதுக்குப்பா இவ்வளோ நிலம் வச்சுருக்கீங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்தாங்கன்னா நம்ம உடனே கோர்ட்டுக்கு போயிடுவோம். நில உச்சவரம்பு சட்டத்துக்கு எதிரானது, எனக்கு ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கு, என் சொத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சொத்துரிமைகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னம்னா 9ஆம் ஷெட்யூல கொண்டு போய் போட்டாங்க. இந்த 9வது அட்டவணை என்பது ஒரு சாக்கு மூட்டை. அதுக்குள்ளே கொண்டு போய் கட்டி வச்சிட்டோம்னா உச்சநீதிமன்றம் அதை பார்க்கவே கூடாது, அதாவது நீதி புனராய்வு செய்ய முடியாது அப்படின்னாங்க. அது செல்லாதுன்னு ஐஆர் கோயிலுக்கு வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டது. அப்போ இப்போதைக்கு நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது என்பது சரியான ஒன்று. அது அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான அதிகாரம். அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்து பிரசிடெண்ட்டை பற்றின கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது எவை சரியானது? அப்போ பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஃபினான்ஷியல் பவர். குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்.
இந்த பண மசோதா மணி பில் அப்படிங்கிறது ஆர்டிகல் 110 110. பண மசோதாவுக்கு இவர் என்ன பண்ணணும், முன்னொப்புதல் தர வேண்டும். இவர் தரணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையான்னு முடிவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர், சபாநாயகர். அப்போ இவர் முன்னொப்புதல் கொடுக்கணும், அவர் சர்டிஃபை பண்ணணும் ஸ்பீக்கரு. லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். இதெல்லாம் பண மசோதா தொடர்பான கேள்விகள். ஆர்டிகல் 110ங்கிறது முக்கியமான ஒன்று. அடுத்து பிரசிடென்ட் சம்பந்தமாக என்ன கேட்குறாங்கன்னா, நாட்டின் நிதி நிலைத்தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் பொழுது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும். ஆர்டிகல் 360. இது வரைக்கும் இந்தியாவுக்கு இந்த நிலைமை வரல. 1991 நமக்கு கிரைசிஸ் வந்துச்சு. 2 வாரத்துக்கு தான் பெட்ரோல் வாங்குறதுக்கு நம்மள்ட்ட காசு இருக்கு, அந்நிய செலாவணி ஃபாரெக்ஸ் வச்சிருக்கோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம், இருக்கிற தங்கத்தை எல்லாம் விற்று எல்பிஜின்னு ஒரு பாலிசியை இன்ட்ரோடியூஸ் பண்ணி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தி நம்ம பிரச்சனையை சமாளித்தோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணல, 360 கீழே நெருக்கடி நிலையை அறிவிக்கல. அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வரக்கூடாது. இருந்தாலும் அரசியலமைப்பில் வச்சிருக்காங்க. ஒருவேளை இந்தியாவோட நிலைமை மோசமாக போச்சுன்னா, பொருளாதார நிலை சீர்குலைந்து போகிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவார்னா நிதி அவசர நிலையை பிரகடனப்படுத்தலாம். இதுவும் சரியான ஒன்று. குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல. இவருடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறது, இவர் செய்யறத போயிட்டு எந்த கோர்ட்லையுமே ஆன்சரபிள் கிடையாது. இவருடைய அதிகாரங்களுக்கு எந்த கோர்ட்லையுமே ஆன்சரபிள் கிடையாது. ஏன், இவர் தான் அரசின் தலைவர், ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டு. ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட்டுக்கு 3 ஆர்கன் இருக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஹெட்டே இவர் தான். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, 3க்கு சேர்த்து ஹெட்டாக இருக்கக்கூடியவர் தான் பிரசிடென்ட். அடுத்து யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர். இது இந்த சாதாரண அதிகாரங்கள் இது மட்டும் இல்லாமல் யூனியன் பிரதேசத்துக்கான பொறுப்பானவர் இவர் தான். இவரே டைரக்டாகவும் பார்க்கலாம், இல்லைன்னா சீஃப் கமிஷனர் போன்று லெப்டினன்ட் கவர்னர் அந்த மாதிரி அப்பாயின்ட் பண்ணி இவர் பார்க்கலாம். அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்த கேள்வி அடிப்படை கடமைகளுக்கு போயிருக்கு. அடிப்படை கடமைகள் அப்படின்னா இருக்கிறதுலே சின்ன பாட்டு, ஒரே ஒரு பக்கம் தான் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஒரு பக்கம் படிச்சுட்டா ஒரு கேள்வி கன்ஃபார்மாக கேட்குறாங்க. ஸோ அடிப்படை கடமைகள் கொடுத்து எந்த சொற்றொடர்கள் சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி 51A கொடுக்கப்பட்டுள்ளது. 51A கேபிட்டல் லெட்டர் ஏ போட்டாங்கன்னா என்ன அர்த்தம், ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக, சட்ட திருத்தத்தின் மூலமாக சேர்த்துக்கொள்ளப்பட்டது. அரசியலமைப்பு ஏற்றும் பொழுது என்ன பண்ணியிருப்போம், 50, 51 அப்படி நம்பர் போட்டிருப்போம். நமக்கு தெரியல என்ன ஆர்டிகல்னா என்ன, புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஆர்டிகல்னா என்ன, ஏன் நம்பர் போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிக்கலாம். ஒன்றும் இல்லை, சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம பேராகிராஃபாக எழுதிட்டா கண்டுபிடிக்க முடியாது. அடையாளப்படுத்துவதற்காக தான் அந்த நம்பர் கொடுக்கறது. இப்போ கூட நம்ம யாராவது ஒருத்தர் ஒரு ஃப்ராடு, ஃபோர்ஜரின்னு வச்சுக்கோங்க, ஃப்ராடுன்னு சொல்ல மாட்டோம். அவனை பார்த்தோன்னே சரியான 420 அப்படிம்போம். எதுக்கு 420ங்கிற எண்ணுக்கும் ஃப்ராடுக்கு என்ன சம்பந்தம்? ஐபிசி செக்ஷனில் 420 அப்படிங்கிற நம்பருக்கு நேராக ஃப்ராட் அண்ட் ஃபோர்ஜரின்னு எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம ஃப்ராட் அண்ட் ஃபோர்ஜரியை மறந்துட்டு 420 நம்ம மண்டையில் நல்லா ஏறிடுச்சு. அதே மாதிரி தான் நமக்கு கான்ஸ்டியூஷன்ல நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு பேர், இங்க செக்ஷனு, இங்க அதுக்கு பேர் ஆர்டிகல். இப்போ இந்த ஆர்டிகல்ல 50, 51 இருக்கும் பொழுது 51, 52 வரிசையா போயிட்டே இருக்கும். இதுல 51க்கும் 52க்கும் இடையில நமக்கு ஒன்று தேவைப்படுதுன்னா என்ன பண்ண முடியும், அழிச்சுட்டா எழுத முடியும், மறுபடியும் நான் அழிச்சுட்டு எழுதுறேன்னு சொல்லி இல்லை. அப்போ இடையில என்ன பண்ணிடுவோம், 51A போட்டு வச்சோம். இன்னொன்று தேவைப்படுதுன்னா பின்னு போடுவோம். இதே மாதிரியே அரசியலமைப்பில் லென்தஸ்ட் கான்ஸ்டியூஷன், லென்தஸ்ட் ஆர்டிகல் இன் அவர் கான்ஸ்டியூஷன் அப்படி மிக நீளமானது 243ல் ஏபிசிடி போட்டு இசட் வரைக்கும் போயிடும். இசட்டுக்கு அப்புறம் இசட் ஏ, இசட் பின்னு போய்கிட்டே இருக்கும். பெரிய ஆர்டிகல் எதுக்காகனா இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்காக, பஞ்சாயத்து, நகர்பாலிக்காக நம்ம கொண்டு வந்தோம். சரியா? இப்போ இதை பாருங்க. அப்போ 51A ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்தது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் 1976 ஸ்வரன் சிங் கமிட்டியினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. அப்போ இதை மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. 42வது சட்ட திருத்தத்தை குட்டி அரசியலமைப்பு. ஏன், ஒட்டுமொத்த அரசியலமைப்பையுமே திருப்பி போடுற மாதிரி கோட்டப்புறம் அழி மறுபடியும் முதல்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ஸ்டியூஷன் பகுதியை மாற்றிவிட்டாங்க. அதனால தான் என்ன சொல்கிறோம், மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் இதில் கேட்கல. அடுத்து பாருங்க, இப்படி 42nd அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்த பொழுது இவங்க சேர்த்துக்கிட்டது 10 கடமைகள். இப்போ 11வது அடிப்படை கடமையை 86வது திருத்த சட்டம் 2002 சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. எல்லா எக்ஸாம்லையும் இதை கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா கல்வி அடிப்படை உரிமையாக மாற்றப்பட்டது. ஒரு சட்ட திருத்தம் 3 இடத்துல திருத்தம் பண்றாங்க. அடிப்படை உரிமைகள்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 21A சேர்த்துக்கிறாங்க. 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி பெறுவது அடிப்படை உரிமை அப்படிங்கிறாங்க. அடுத்து
பசங்களுக்கு உரிமைனா குழந்தைங்க எப்படி படிப்பாங்க? யாராவது ஒருத்தவங்க படிக்க வைக்கணும்ல, அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பியில் ஒன்று வச்சிருக்காங்க. 6 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகள் இருக்காங்கல்ல, ஏர்லி சைல்ட்ஹுட் கேர், அதுக்கு ஆர்டிகல் 45 அதை அரசாங்கம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. பால்வாடியில் பிடிச்சி உள்ள போட்டுறோம், நம்ம படிங்க தம்பி 6 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைகளை. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, பெற்றோர்கள், குழந்தைங்க, அரசு, பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்களுக்கு இந்த 6 வயசுலேருந்து 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை படிக்க வைப்பது அவர்களுடைய கடமை, அடிப்படை கடமை அப்படின்னு 86 சட்ட திருத்தத்தில் 2002ஆம் ஆண்டு கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த 86 சட்ட திருத்தம் 2002 3 இடத்துல திருத்தம் பண்ணியிருக்கு. ஒன்று அடிப்படை உரிமை, இன்னொன்று அரசினுடைய வழி நெறிமுறை கோட்பாடு, 3வது அடிப்படை கடமை. அடுத்து பாருங்க, 3வது ஸ்டேட்மெண்ட், அறிவியல் மனப்பான்மை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படிங்கிறாங்க. இது ஒரு அடிப்படை கடமை தான், சரியா? அறிவியல் மனப்பான்மை, சயின்டிபிக் டெம்பர், நம்ம அறிவியல் மனப்பான்மையோட நம்ம இருக்கணுங்கிறது நம்ம கடமையா பார்த்துக்கோங்க. அப்ப இதுல 1, 2 கரெக்ட், 3வது தவறு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் லக்ஷ்மிகாந்த் புக்கு படித்தா தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு ட்ரெடிஷ்னலான கொஸ்டின் கிடையாது, கொஞ்சம் வித்தியாசமானது. என்னன்னு பார்த்துக்கோங்க, கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட், இந்த சட்டம் எந்த வருஷம் அப்படிங்கிறது. கமிஷன் ஆஃப் என்கொயரி ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1952 அப்படியே ரிவர்ஸில் எடுத்திருக்கான். சென்ட்ரல் சிவில் சர்வீசஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் 64, பப்ளிக் சர்வன்ட்ஸ் என்கொயரி ஆக்ட் 1850, ஆல் இந்தியா சர்வீசஸ் கான்ட்ராக்ட் ரூல்ஸ் 1968. சரியா? இது நம்ம இது மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி, அதாவது உள்ளாட்சி அரசுகள், அரசு எத்தனை அடுக்காக இருக்குன்னா, மத்திய அரசு அப்படி நம்ம சொல்லக்கூடாது, ஒன்றிய அரசு, மாநில அரசு 2 அடுக்குகளாக இருந்தது. 3வது அடுக்காக உள்ளாட்சி அமைப்புகள் உருவாக்கப்படுது. இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதல்ல பார்த்தோம்னா பல்வந்தராய் மேத்தா கமிட்டி போட்டாங்க 1957 பல்வந்தராய் மேத்தா கமிட்டி. அதுக்கப்புறம் 1977 அசோக் மேத்தா கமிட்டி. ஏன்? முதல்ல காங்கிரஸ் அல்லாத கவர்மெண்ட் ஆட்சி அமைக்குது. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணாங்களோ அதை மாற்றி இவங்க பண்ணணும்ல. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் அசோக் மேத்தா கமிட்டி போடுறாங்க. இது 3 அடுக்கு பஞ்சாயத்து, இது 2 அடுக்கு பஞ்சாயத்து. ஸோ இப்போ காலங்காலமாக பஞ்சாயத்து இந்த மாதிரி வரும்பொழுது 73வது சட்ட திருத்தம் மற்றும் 74வது சட்ட திருத்தத்தின் மூலமாக பஞ்சாயத் ராஜ், நகர்பாலிகா 11வது அட்டவணை, 12வது அட்டவணை, இந்த மாதிரி புதுசாக அட்டவணை சேர்த்து இதுல ஒரு 29 பொருள்கள், இதுல ஒரு 18 பொருள்கள், கொசு மருந்து அடிக்கிறது, நாய் பிடிக்கிறது, மின்விளக்கு போடுறது, சின்ன சின்ன ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இது எல்லாமே பஞ்சாயத்துகளும் நகராட்சிகளும் பண்ணுவாங்க. அப்ப இதெல்லாம் சேர்க்கும் பொழுது இதுல வகைகள், கண்டான்மெண்ட் வாரியம் அப்படின்னு ஒரு மிலிட்டரி ஏரியா இருக்கு, அங்க ராணுவத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. ராணுவம்னா ராணுவ வீரர்கள் மட்டுமா இருப்பாங்க, அவங்க குடும்பம், குழந்தை குட்டி எல்லாமே இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஒரு நிர்வாகம் தேவைப்படுது, ஒரு நகராட்சி நிர்வாகம். அப்ப அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு நிர்வாகத்தை அமைக்கிறாங்க. ராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டிருக்கும். அப்ப அந்த இடத்துல பண்ற நிர்வாகம் தான் கண்டான்மெண்ட் போர்டு. இது 2006ஆம் ஆண்டு சட்டத்தின்படி அமைக்கப்பட்டது. இதுல பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல்புரிவதில்லை. பயங்கரமான ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் தான் வருது, உள்ளாட்சி அரசு கீழேயோ இல்ல ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் கீழேயோ வரல, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரக்கூடியது. ஆனா இல்லைன்னு கொடுத்திருக்கனால இது தவறு. இவை 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது 4 வகை என்பது பயங்கரமான ட்விஸ்ட். ஏன்னா 2500 வரைக்கும் இருக்கக்கூடியது வகை 1 மக்கள் தொகை, அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகை. 2500 10,000 வரைக்கும் இருக்கக்கூடியது அடுத்த வகை. 10,000 50,000 வரைக்கும் இருக்கக்கூடியது அடுத்த வகை. 50,000க்கு மேல இருக்கக்கூடியது 4வது வகை. ஆக மொத்தம் 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதா சரி. அப்போ இதுல என்னன்னா 1 மட்டும்தான் சரியா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which constitution amendment inserted article 43B 43B promotion of cooperative societies? இது 2-3 இடத்துல திருத்தம் பண்ணாங்க. இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 43B ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கொண்டு வரதுக்காக எந்த அமெண்ட்மெண்ட்டுங்கிறதான் கேள்வி. 97வது சட்ட திருத்தம் 2011 டைரக்ட் கொஸ்டின். இது நமக்கு தெரியலைனாலும் 86th அமெண்ட்மெண்ட்டுங்கிறது கல்விக்காக கொண்டு வரப்பட்டது. 44th 42nd இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல முதல்ல இவங்க கொண்டு வந்ததும் அதை மாற்றி ஜனதா கவர்மெண்ட் மாற்றினதும் வரக்கூடியது. அப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படிங்கிறது 97th அமெண்ட்மெண்ட். 44க்கு முக்கியமான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்துரிமை நீக்கப்பட்டது 44வது சட்ட திருத்தம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல விழுந்திருக்கு. Which one of the following fundamental right has been wrongly listed? எது உரிமையே இல்லைங்கிறாங்க. மேலாப்புல இருக்கு.
அப்ப 6 உரிமைகள் என்னன்னு தெரிஞ்சாவே இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். 6 உரிமைகள்ல முதல் உரிமையே நமக்கு என்னன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. ரெண்டாவது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர உரிமை, ஃப்ரீடம். மூணாவது இருக்கக்கூடியது இப்ப இது 14ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகல். அடுத்து ஃப்ரீடத்தை பொறுத்த வரைக்கும் 19ல இருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடியது. 23ல இருந்து 24 வரைக்கும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை நீங்க என்ன சொல்லியிருக்காங்க? சுரண்டுவதற்கான உரிமை. சுரண்டுறதுக்கு யாராவது உரிமை கொடுப்பாங்களா? சுரண்டுவதற்கு எதிராக தான் உரிமை கொடுக்கணும். சரியா? இது என்னன்னா 23 வந்து கட்டாயமா வேலை வாங்குறது, வேலைக்கு கம்மியா சம்பளம் கொடுக்கறது, பெண்களையோ குழந்தைகளையோ வியாபார பொருளை விற்கிறது, இல்லை கொத்தடிமையை ஒழிப்பது, இதெல்லாம் 23. 24 குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறதுலாம் சுரண்டல். சரியா? இதுக்கப்புறம் 25ல இருந்து 28 வரைக்கும் சமய உரிமை. எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம், இல்லை எந்த மதமே இல்லாம ஏத்திஸ்டா கூட இருக்கலாம், நான் ஒரு நாத்திகவாதி அப்படி கூட இருந்துக்கலாம். அது சம்பந்தமா சொல்லக்கூடியதான் 25, 28. 29, 30 சிறுபான்மையினர் உரிமை, கல்ச்சுரல் எஜுகேஷனல் ரைட்ஸ் வரும். 32 அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. மொத்தம் 6 உரிமை. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த போது மொத்தம் 7 இருந்தது. 31 ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமை. சொத்துரிமை என்ன பண்ணிட்டோம்? அழகா இங்க இருக்கிறத வெட்டி கொண்டு போய் 307 பேஸ்ட் பண்ணிட்டோம். இங்க கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியாச்சு. அப்ப சொத்துரிமை இப்ப இருக்கா இல்லையா? நம்ம சொத்து வாங்க முடியுமா வாங்க முடியாதா? சொத்து வாங்கலாம், சொத்து வச்சிருக்கலாம், சொத்தை விற்கலாம். ஆனா அது அடிப்படை உரிமையா கிடையாது. 307 இருக்கிறதுனால அது ஒரு சாதாரண சட்ட உரிமையா தான் நமக்கு இருக்கு. இதை வச்சுட்டு இந்த கேள்வியை பார்த்தோம்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி நம்ம கொடுத்துருக்கு, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடி நம்ம கொடுத்துருக்கு, ரைட் டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, சுரண்டக்கூடாது, சுரண்டலுக்கு எதிராக தான் உரிமை கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஃப்ரீடமும் நமக்கு இருக்கு. அப்ப ஆன்சர் ரைட் டு எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது பாரு. அடுத்து லட்சுமிகாந்த் புக் படிச்சோம்னா யூனியன் டெரிட்டரிங்கிற சாப்டர்ல முதல் பக்கத்திலேயே நமக்கு இந்த கேள்வி வந்து கிடைச்சிரும். ஷெட்யூல்டு என்ன கேட்குறான்? விச் அமாங் த ஃபாலோவிங் வாஸ் நாட் அ நோமன்கல்ச்சர் ஃபார் யூனியன் டெரிட்டரி? இந்த யூனியன் பிரதேசத்துக்கு எது பேர் கிடையாது அப்படிங்கிறான். யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறது பல பேர் பாருங்க, யூனியன் பிரதேசங்கிறது ஒன்றிய பிரதேசம் போட்டிருக்கு, பல பேர் இருக்கு. அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள், ஷெட்யூல்டு டிஸ்ட்ரிக்ட், சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ், இப்படி தான் பிரிட்டிஷ் வச்சிருந்தான். ஷெட்யூல்டு டிஸ்ட்ரிக்ட், சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ் சொல்லி. அப்புறமா இந்தியா சுதந்திரம் வாங்கி எடுத்த உடனே நம்ம மாநிலங்களா போட்டல. நமக்கு மாநிலங்கள் பிரிக்கும் போதே அந்த கதையை பார்த்துருப்பீங்க. 1948 எஸ்கே தார் கமிட்டின்னு ஒரு கமிட்டியை போட்டாங்க. மொழி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்னு கேட்டபோது கமிட்டி ஆராய போடப்பட்டது எஸ்கே தார் கமிட்டி. பட் எஸ்கே தார் கமிட்டி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மொழியை வச்செல்லாம் பிரிக்க முடியுமாப்பா? முடியாது அப்படின்னு. உடனே அடுத்த வருஷமே 1949 காங்கிரஸ் கட்சியை ஒரு கமிட்டியை போடுது, ஜேவிபி கமிட்டி. ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா 3 பேர் கொண்ட குழு. இந்த கமிட்டியும் முடியாது அப்படிங்கிறாங்க. ஒரு உயிர் போனா தான் செய்வாங்க போல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி 1952 பொட்டிசிறு ராமலு அப்படிங்கிறவர் தெலுங்கு பேசும் மக்களுக்காக ஆந்திராவை தனியாக பிரிக்க வேண்டும் அப்படின்னு உண்ணாவிரதம் இருக்கார். அவர் உண்ணாவிரதம் செத்தே போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வேற வழி இல்லை, பிரிச்சாகணுங்கிறதுனால மொழி அடிப்படையில் இந்தியாவில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலமாக 1953 அக்டோபர் 1ஆம் தேதி ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட்டது. சரியா? ஆந்திராவை பிரிச்சதோட பத்தாவது அப்படிங்கிறதுக்காக அதே 53 ஃபசல் அலி கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி போடுறாங்க. பனிக்கர் மற்றும் குன்சுரோ 2 பேர் இருக்காங்க, ஃபசல் அலி தலைவர். அந்த கமிட்டி பரிந்துரையை 55 கொடுக்குறாங்க. பரிந்துரையின் அடிப்படையில் 1956 தான் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு இப்ப இருக்கக்கூடிய கான்செப்ட்ல 14 மாநிலங்களும் 6 யூனியன் பிரதேசங்களும் அமைக்கப்படுது. அதுக்கு முன்னாடி இவங்க வச்சிருந்தது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, ஏபிசிடின்னு 4 குரூப் ஆஃப் ஸ்டேட் தான் வச்சிருந்தாங்க. அப்போ இது பிரிட்டிஷ் பீரியட்ல, இது நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா பார்ட் ஏபிசிடின்னு இருக்கிறதுல சிஎன்டி வந்து யூனியன் டெரிட்டரிக்கு இருக்கு. பெக்குலியர் என்கலேவ் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப ஆன்சர் வந்து பெக்குலியர் என்கலேவ். எது இல்லைன்னா கேட்கறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. உச்ச நீதிமன்றத்தை குறித்த சரியான விடை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜுடிஷியரி சம்பந்தமா ஒரு கேள்வி போகுது. சரியா? எல்லா சாப்டருக்குமே ஒரு கேள்வி ஓரளவு கொடுத்துருக்காங்க. 13 கேள்வி பாலிட்டியில. அதனாலதான் இந்த பாலிட்டி ஹிஸ்டரி சேர்த்தனா 40 வந்துடும். இதை மட்டும் பார்த்துட்டு போனாவே நமக்கு போதும். இந்திய உச்ச நீதிமன்றத்தை குறித்த சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பை நிலைநிறுத்தும் அமைப்பாகும். நியூஸ்ல எல்லாம் சிலது பார்க்குறோம். ஏதாவது ஒரு கோயிலில் புதையல் இருக்குன்னா அந்த புதையலை பார்த்துக்கிறதுக்காக பாம்பு இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி தான் அரசியலமைப்பை பார்த்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்பை கொத்திவிடும் உச்சநீதிமன்றம். சரியா? இந்த உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பை பார்த்துக்குது. ஏதாவது அரசியலமைப்பில் நம்ம என்ன பண்ணோம் மாற்றி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க செல்லுமா செல்லாதான்னு பார்ப்பாங்க. அப்போ அவங்க தான் என்ன பண்றாங்க? நிலைநிறுத்தும் அமைப்பாக இருக்கிறார்கள். அடுத்த லைன் பாருங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 72 வயது வரை பதவியில் இருப்பார். இல்லப்பா 72 வயசு வரைக்கும் அவருக்கு என்னப்பா வேலை? 65 வயசுல ரிட்டையர் ஆயிடுவார். இதுல என்ன பியூட்டினா நீதிபதிகளுக்கு குறைந்தபட்ச வயது கிடையாது. எத்தனை வயசுல நீதிபதி ஆகணுங்கிறது கிடையாது.
உச்சநீதிமன்றத்துக்கு அதிகபட்சம் 65 வயசு, இதே உயர்நீதிமன்றத்துக்கு அதிகபட்சம் 62 வயது. எம்என் வெங்கடாச்சலையா அப்படின்னு ஒருத்தரோட தலைமையில் 2000ஆம் ஆண்டு ஒரு குழு அமைக்கப்படுகிறது, எம்என் வெங்கடாச்சலையா கமிட்டி. எதுக்காக வெங்கடாச்சலையா கமிட்டி போட்டாங்கன்னா, 50 வருஷமாச்சு அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு அதை ஏதாவது நம்ம மாற்றணுமா, ரிவ்யூ ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்காக போட்டாங்க. அவர் சொன்னார் இந்த 65 68 ஆக்கலாம், 62 65 ஆக்கலான்னு. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இப்போதைக்கு இருக்கக்கூடியது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு ஓய்வு பெறும் வயது 65. அடுத்து இந்திய நீதித்துறை ஒற்றை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது. என்னது அது ஒற்றைப்படி இரட்டைப்படி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹைரார்கி. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு ஒரு நீதிமன்றமோ மாநில அரசுக்கு ஒரு நீதிமன்றம் தனியாக இருக்கும். அப்போ இந்தியாவில் இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றம் என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஆனதாகவும், இல்லை உச்சநீதிமன்றம் என்பது இந்திய அரசுக்காக மட்டுமே ஆனதும் கிடையாது. இந்த தமிழ்நாடு அரசை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலேயே வழக்கு போடலாம், இந்திய அரசை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் வழக்கு போடலாம். அப்போ ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிம்பாங்க, இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. இந்திய நீதித்துறையினுடைய ஒரு சிறப்பியல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்டன்ட், அதாவது ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. அப்போ இது சரியான ஒன்று. உச்சநீதிமன்றம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டது. 1935 கூட்டாட்சி நீதிமன்றம் தொடங்கப்படுகிறது, பெடரல் கோர்ட்டு. 1950 ஜனவரி 28ஆம் தேதி, அழகா முதல் பக்கத்திலேயே இருக்கும் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி எதில் படிச்சோம்னாலும் ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அப்போ 3ம் 4ம் சரி, 1ம் சரி, இடையில 2 மட்டுமே தவறாக இருக்கக்கூடியது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1 3 4 கரெக்டு. இதுலேருந்து என்ன தெரியுறீங்க, போன குரூப்பில் நிறையா கேள்வி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக கேட்டிருக்காங்க, ஒன்லைனர் கம்மியாக இருக்குது. அடுத்த கேள்வி டிபிஎஸ்பியில் விழுந்திருக்கு. டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் எந்த நாட்டிலேருந்து நம்ம கடன் வாங்கிட்டோம்னு பார்த்தோம்னா அயர்லாந்துலேருந்து எடுத்துக்கிட்டோம், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடியது டிபிஎஸ்பி. இந்த டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் 36 என்னன்னு பார்த்தோம்னா அரசு என்பதன் பொருள் எதுக்கு ஏற்கனவே எழுதி வச்சிருக்கிறது திரும்பவும் நான் எழுதணும், ஆர்டிகல் 12 போய் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. 37 என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிபிஎஸ்பி எப்படி நம்ம அடிப்படை உரிமை மீறப்பட்டால் நீதிமன்றத்துக்கு போய் நீதி கேட்கலாம், இங்க போய் கேட்க முடியாது அப்படிங்கிறதா 37 இருக்கு. போக முடியாது, இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், பாலிசி எனாக்ட் பண்ணும்போது மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க 37. 38 இந்த அரசு எதுக்காக இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய அரசோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா மக்களுடைய நலன், வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட்டு. கரு முதல் கல்லறை வரை அப்படிம்பாங்க. குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கறதோ, இல்லை ஊசி போடுறதுலேருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு ஜனனி சுரக்ஷா யோஜனா அந்த திட்டம், அதுக்கப்புறமா பால்வாடிக்கு அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் பள்ளியில் இலவச கல்வி, அதுக்கப்புறம் கல்லூரிக்கு, அதுக்கப்புறம் உதவித்தொகை, இப்போ கூட பாருங்க தமிழ் புதல்வன் திட்டம், அப்புறம் நிறைய திட்டங்கள் இருக்கு இல்லையா. வேலை கிடைக்கலன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், இல்லை ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா ஓய்வூதிய திட்டம், இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கான பணம் எல்லாத்தையுமே அரசு கொடுக்குறாங்கல்ல. அப்போ அரசுடைய நோக்கம் என்ன, மக்கள் நலன்தான் அரசுடைய நோக்கம், வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அது எந்த ஆர்டிகல் இருக்குன்னு கேட்டால் ஆர்டிகல் 38. 39 பொறுத்த வரைக்கும் அதிகமாக நமக்கு இதில் இருக்கக்கூடியது 39 BNC ரொம்ப முக்கியமானது. அது என்ன இருக்கு அப்படின்னம்னா கம்யூனிச கொள்கை இருக்கு, சொத்து குவிதலை தடுக்க வேண்டும், அனைவருக்கும் வளங்களை சமமாக பங்கிட வேண்டும் அப்படிங்கிற பிரின்சிபல் இதுக்குள்ள வச்சிருக்காங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸியானது. அரசியல் சாசன பகுதி 5 பார்ட் 5. பார்ட் 5னா நமக்கு எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா பார்ட் 1 பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4, பார்ட் 2 பார்த்தோம்னா 5லேருந்து 11, பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 35, அதுக்கப்புறம் பார்ட் 4 36லேருந்து 51. அப்போ இது ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்களேன், எது நாடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கணும். அப்போ முதல் பகுதியிலேயே நம்ம என்ன சொல்லிடுறோம், இந்தியாவுக்கு இந்தியான்னு பேர் வைக்கணும், மாநிலங்களை சொல்லிடுறோம், மாநிலத்துக்கு பேர் மாற்றுறது, 2 மாநிலத்தை ஒன்றா சேர்க்கறது பிரிக்கிறது எல்லாம் இதுக்குள்ளேயே வந்துடும். அப்புறம் வெறும் இடம் மட்டும் இருந்தால் போதுமா, மக்கள் வேணும்ல, அந்த மக்கள் தான் என்னென்னா குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடிய 2வது பகுதி. அப்போ இந்த மக்களுக்கு உரிமையை கொடுக்கறது 3வது பகுதி, அடிப்படை உரிமைகள். 4வது பகுதியில் என்ன சொல்கிறோம், இந்த மக்களுக்கு அரசு என்ன செய்யணும் அப்படிங்கிறது 4வது பகுதி. 5வது பகுதியில் அரசுன்னு சொல்றீங்களே, அந்த அரசு எப்படி இருக்கும், யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறதுல தான் நமக்கு யூனியன் அப்படின்னு மத்திய அரசை பற்றி நம்ம சொல்லக்கூடியதான் 5வது பகுதி. 52லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், 151 வரைக்கும் அது போகுது. இதில் இந்த பார்ட் 5ல் என்ன கேட்குறாங்கன்னா லாஸ்ட் பார்ட் 5ஆம் அத்தியாயம் மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது. இப்போ நமக்கு இது எதுவுமே தெரியலனா கூட ஹை ஆஃபீஸர் ஆஃப் த பார்லிமெண்ட் ஹூ வுட் எக்ஸசைஸ் விஜிலன்ஸ் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பப்ளிக் மணி, பொது பணத்தின் பாதுகாவலன், வாட்ச் டாக் ஆஃப் பப்ளிக் மணி யார் சொல்லுவோம் அப்படிங்கிறதான் கேள்வி. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. எல்லா பதவிகளுக்குமே
ஏதோ ஒரு அமைச்சர் பாராளுமன்றத்தில் ரெப்ரசென்ட் பண்ணுவார், இந்த துறைக்கீழ வர்றாரு, இந்த அமைச்சர் வர்றாருன்னு. ஆனா இவருக்கு அமைச்சரே கிடையாது, இவர் டைரக்டா நாடாளுமன்றத்தில் ரிப்போர்ட் பண்றாரு. யாரோட கண்ட்ரோல்ல வர்றாருன்னா நாடாளுமன்றத்தினுடைய பொது கணக்கு குழு, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, இந்த கமிட்டிக்கு இவர் அசிஸ்ட் பண்ணுவார். இவரு என்ன பண்ணுவார்னா ஆடிட் பண்ணி ரிப்போர்ட்டை இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க, இவங்க தான் விசாரிப்பாங்க நம்ம செலவு பண்றதெல்லாம் கரெக்டாக தான் செலவு பண்றோமா அப்படின்னு பார்க்கறதெல்லாம். ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஆடிட்டர் ஜெனரல், பிரைம் மினிஸ்டர் இவங்களாம் வரமாட்டாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சிஏஜி. ஆர்டிகல் 148 151 வரைக்கும் இவரை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆர்டிகல் சேஸ் தட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அடுத்த கேள்வி 2 கேள்வி போகுது. அடிப்படை உரிமையில தான் இது வரைக்கும் அதிகமான கேள்வி கேட்டிருக்காங்க. No child below the age 14 years shall be employed to work in any factory or in any hazardous employment அப்படிங்கிறாங்க. குழந்தை தொழிலாளர், அதுக்காக அப்பா அம்மா வீட்டில் கடைக்கு போயிட்டு சொன்னா குழந்தை தொழிலாளர் சொல்லக்கூடாது. ஆர்டிகல் 24 தான் என்ன சொல்லுது, அபாயகரமான வேலையில குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தக்கூடாதுன்னு சொல்லுது. 14 வயது குறிப்பிட்ட குழந்தைகளை அபாயகரமான வேலைக்கு அமர்த்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது. 24, 25, 25 28 வரைக்கும் சமய உரிமை, எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிறது 25. சமய தொடர்பான சொத்துக்களை நிரூபிக்கிறது 26. சமய தொடர்பாக வரி விதிக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட மதத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு வரி விதிக்கக்கூடாது 27. கல்லூரிகள், கல்வி நிறுவனங்களில் மத போதனை சொல்லக்கூடியது ஆர்டிகல் 28. அப்போ இது 3மே சம்பந்தம் இல்லாதது, இது ஒன்று தான் வரும். ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன்ல ஆர்டிகல் 23, 24 இருக்கு, இதுல 23 நம்ம கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் இது. அடுத்தது பாருங்க, நிதி ஆயோக். நிதி ஆயோகை பொறுத்த வரைக்கும் பாலிட்டிலையும் கொஞ்சம் இருக்கும், எக்கனாமிலையும் கொஞ்சம் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த ரோல் ஆஃப் நிதி ஆயோக். நிதி ஆயோகோட வேலை எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. எது அவங்களுடைய வேலை அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ட் அஸ் எ திங்க் டேங்க், ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படுவது. அவங்க ஆலோசனை கொடுக்கறது தான் அவங்க வேலை. பவர் டு இம்போஸ் பாலிசிஸ் அண்ட் ஸ்டேட்ஸ், அதை மத்திய அரசு பண்ணுவாங்க. அவங்களுடைய கொள்கையை நம்மள்ட்ட வந்து திணிக்கிற வேலையை இவங்களால பண்ண முடியாது நிதி ஆயோகால. ஃபண்ட் அலகேஷன், இதை பண்றதுக்கு தான் நமக்கு என்ன வச்சிருக்கோம், நிதி ஆணையம் ஒன்று வச்சிருக்கோம். ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 இருக்கக்கூடியது, ஃபண்ட் அலகேஷனை பத்தி பார்க்கக்கூடியவங்க. அப்போ இந்த 2 வேலையுமே இவங்களுக்கு வராது. ஒன்லி ஒன் ஆக்ட் அஸ் எ திங்க் டேங்க் அப்படின்னு தான் வரும். இதோட 13 கேள்வி முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோஸ் வந்து பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு போங்க. எக்ஸாமுக்கு ரொம்ப நாள் குறைய முழுசா புத்தகத்தை எடுத்து நம்மளால வாசிக்கிற எபிலிட்டி குறைஞ்சிரும். ஒரு புக்கை எடுத்து திரும்பவும் நம்ம முதல்ல வாசிக்கிறது ரிவிஷன் ஆகாது. ரிவிஷன்னா என்ன பண்ணணும், நிதானமா பதட்டப்படாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து ரீகால் பண்ணணும். இப்போ எப்படி நான் ஒரு ஆர்டிகல் சொன்னோன்னா இந்த ஆர்டிகல் அந்த ஆர்டிகல் அப்படி அதே மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு எடுத்து வந்து நீங்களா ரீகால் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி படித்தா நம்மளால சீக்கிரமாக கவர் பண்ண முடியும். தேங்க்யூ.